Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேண்ட் நார்மல் கட்டிங் சுடிதார் ஃபேண்ட் தான் வந்து நம்ம பார்க்க போறோங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தேன்னா ஃபேண்ட் கிளாத் வந்து நல்ல காட்டன் மெட்டீரியல் பட் சாண்டல் கலர்ல உங்களுக்கு டைல்ஸும் மேபி அதே கலர்ல இருக்கறனால நான் உங்களுக்கு நல்லா அப்படி ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்ட் கிளாத்தை வந்து எப்படி ஃபோல்டு பண்ணணும்னு சொல்லி ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 மீட்ரு கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40+ சைஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 2.5 மீட்ரு கிளாத்துங்கிறது கண்டிப்பாக வேணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் காமிக்கிறது, இது வந்து நீல் வாக்கில், அதாவது இந்த ஃபேண்ட் கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் எடுத்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். அது இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இப்படி குறுக்கால நம்ம மடிக்கும் போது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃபோல்டிங் பக்கம் வந்துடும். இப்போ இந்த கரை பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி மடித்தோம் அப்படின்னா அதை வந்து 2ஆக மடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிடும். பாருங்கள், அந்த ஃபோல்டிங் எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும். ஓகேங்களா, ஃபோல்டிங் லைன் எப்பவுமே நம்ம பக்கம் இருக்கணும். அதே மாதிரி கீழே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெக் ரவுண்டு மார்க் பண்ணுற இடத்துலையும் வந்து ஃபோல்டிங் லைன் இருக்கணும். அதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து துணியை வந்து மடித்து போட்டுக்கணும். இப்போ நமக்கு மெஷர்மெண்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா நான் அளவு ஃபேண்ட்டை வச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து ஃபேண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். மேலே நம்ம வந்து கயிறு கட்டுவோம் இல்லைங்களா, அதில் இருந்து லெக்கு ரவுண்டு பாட்டம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறு கட்டுற இடத்துல இருந்து அந்த பட்டி பீஸ் வரும், நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே பார்த்தீங்களா இதில் இருந்து இந்த கட்டுற இடத்துலேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ், இது வந்து நம்ம தனியாக தான் கட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெக் ரவுண்ட்லேருந்து அந்த பட்டி பீஸ் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் மொத்தமாக ஒரு கீழே ஹிப்பிலேருந்து கீழே கால் பாட்டம் வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு இல்லைனா 9 இன்ச்சு இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. நல்லா கொஞ்சம் நல்லா ப்ளஸ் சைஸாக இருக்காங்க, கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக போடணும், நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வேணால் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 அந்த மாதிரி வைக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ளெக்சிபிள் இருக்கணும் அப்படிங்கிறக்கா 10 இன்ச்சஸ் வைக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சஸ் 10 அந்த வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த அளவும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஹைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 இன்ச்சஸ் வருது. 40 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மொத்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த பட்டி பீஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து நான் வந்து இன்ச்சஸ் வந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பட்டி ஜாயின் பண்ண இடத்துல இருந்து கீழே அந்த லெக் ரவுண்டு வரைக்கும் நமக்கு எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா 28 இன்ச்சஸ் வருது. நம்ம கீழே வந்து லெக் ரவுண்டு வந்து பார்த்தோன்னா மடித்து அடிக்கணும் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 இன்ச்சஸ் கண்டிப்பாக நமக்கு வந்து வேணும். ஏன்னா நம்ம வந்து அந்த கால் இதை மடித்து அடிக்கிற வந்து கேன்வாஸ் நம்ம கொடுத்து மடித்து அடிக்கணும். நமக்கு வந்து ஸ்டிஃபாக நல்லா இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் 2 இன்ச்சஸ் வந்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் கீழே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த வந்து நம்ம மார்க் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா நான் உட்காந்துருக்க அந்த சைடும் வந்து பார்த்தோன்னா ஃபோல்டிங்கில் தான் இருக்குது. இப்போ நான் மார்க் பண்ணுற பார்த்தீங்கன்னா கால் ரெக் அந்த இடமும் வந்து பார்த்தோன்னா ஃபோல்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, 2 இன்ச்சஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். அந்த 2 இன்ச்சஸ் நம்ம கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பட்டியிலேருந்து லெக் ரவுண்டு வரைக்கும் நமக்கு என்ன அளவு வருதுன்னா எனக்கு வந்து 28 இன்ச்சஸ் வந்துச்சு. நான் அதை வந்து பார்த்திங்கன்னா அளவு எடுத்துக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்து பார்த்தோன்னா நான் அதிலே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்ம அந்த 2 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் இருந்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும்.
இப்போது 28 இன்ச்சஸ் வந்து நமக்கு எந்த இடத்துல வருதோ நான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் வந்து ஒன்று பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்கேல் வந்து லாங் சைஸ் ஸ்கேல் வந்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேல் வந்து லைட்டாக கேர்வாக இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் கோடு போடணும். பாருங்கள் 28 இன்ச் நான் அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 இடத்துல வந்து கரெக்டாக அந்த 28 இன்ச்சுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு வந்து போட்டுருங்க. அப்படி ஸ்கேலை கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா அந்த கீழே லெக்கு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம்னா லெக்கு ரவுண்டு மார்க் பண்ணுறது அப்படின்னா நம்ம அந்த கொலுசு ஆங்கிள் நம்ம வந்து வியர் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்த சுற்றி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுப்போம். ஏன்னா வந்து அந்த கால் லெக் ரவுண்டுன்னு சொல்லிட்டு இப்படி தான் எடுப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் லெக்கு ரவுண்டு அளவு எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு அந்த லெக்கு ஓப்பன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கால் வந்து பார்த்தோன்னா உள்ளே போகிறதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ அப்போது நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவு எடுக்கிறதே நமக்கு லெக்கு ரவுண்டு ஓப்பன் எடுக்கும்போது இந்த மாதிரி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கால் பகுதி உள்ளே போகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து அந்த லெக்கு ரவுண்டை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் வந்து அந்த கால் போகிறது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேண்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் தைப்போம், நம்ம வந்து ஃபிட்டாக தைக்க மாட்டோம் சுடிதார் ஃபேண்ட்டு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். என்னோடய லெக்கு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 12 வருது. ஸோ அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மடித்து வச்சுருக்கேன். அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுன்னு சொல்லி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதில் பாதி 6 இன்ச்சு. ஓகேங்களா? என்னோட அளவு ஃபேண்ட்டும் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தா அந்த அளவு ஃபேண்ட்டையுமே வச்சுட்டு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே தான் சேம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் நீங்கள் வந்து விட்டால் போதும். நமக்கு வந்து ஃபேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா நமக்கு துணி தேவையில்லை. ஸோ அதனால் வந்து ஒரு 1 இன்ச் நம்ம வந்து விட்டால் போதும். இப்போது லெக்கு ரவுண்டு மார்க் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா இந்த பட்டி பார்ட் வந்து நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியிலேருந்து ஜாயின் பண்ண இடத்துலேருந்து நம்ம அந்த க்ரட்ச் லென்த்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த ஃபேண்ட் கிளாத் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டிருக்கேன். 4 துடி இருக்குது. இப்போ நீங்கள் மடித்து அளந்து பார்க்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 20 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அகலம் வந்து 20 இன்ச்சஸ் நம்ம வருது. இந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இந்த கோட்டோட அகலம் வந்து 20 இன்ச்சஸ் நமக்கு வருது. அப்போ நம்ம வந்து ஒரு துணியை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது 40 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் ஃபேண்ட்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த ஃபேண்ட்டு துணியில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா குட்டி குட்டியாக நீங்கள் ப்ளீட்டு வச்சிங்கன்னா ஃபேண்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ துணி இருக்கோ அந்த துணியை நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தோன்னா எனக்கு இந்த ஃபேண்ட்டை துணி நம்ம அளந்து பார்க்கும்போது 20 இன்ச் வந்து பார்த்தோன்னா இருக்குது. நான் அதை வந்து பார்த்தோன்னா அப்படியே நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த க்ரட்சோட லென்த்து நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த பட்டியிலேருந்து நமக்கு அந்த ப்ரைவேட் பார்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே நமக்கு வந்து கொஞ்சம் அந்த வளைவு வந்தால் தான் நமக்கு வந்து புரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த க்ரட்ச் லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 9 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னாவே நமக்கு வந்து நார்மலாக இருக்கும். நீங்கள் அந்த க்ரட்ச் லென்த்தை மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து இந்த கால் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து அப்படியே நீங்கள் வந்து வளைவாக போடாமல் ஒரு 10 இன்ச்சஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேலை வந்து இப்படி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வளைவாக கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபேண்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்.
நீங்கள் வந்து இந்த பட்டியாலா ஃபேண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோத்தி, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது நீங்கள் அந்த க்ரட்ச் லென்த்து நம்ம கீழே இறக்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து நீங்கள் அந்த லெக் ரவுண்டுக்கு அப்படியே வந்து கேர்வாக போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது வந்து நார்மல் கட்டிங் ஃபேண்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு 10 இன்ச்சஸ்க்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக லைட்டாக ஒரு கோடை போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு கேர்வ் லைனில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மல் கட்டிங் ஃபேண்ட்டுக்கு இது வந்து போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தையலுக்காக வந்து நம்ம ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பீஸை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த பட்டி பீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து நம்ம வெட்டணும். இப்போ பாருங்கள், அந்த பட்டி பீஸ் நம்ம அந்த இடுப்பு நாடா கட்டுவோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து அந்த பட்டி பாட் வரைக்கும் நமக்கு எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 10 இன்ச்சஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். அப்போ நமக்கு மேலே வந்து அந்த ஹிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு அடிக்கிறதுக்கு, நம்ம அந்த நாடா போடுவோம் இல்லையா, மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு, அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து 12 இன்ச் லென்த்து வருது. அகலம் வந்து பாருங்கள், ஹிப் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42 வந்து இடுப்போட சுற்றளவு, ப்ளஸ் 3 இன்ச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடா போடுற இடத்துல வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மடித்து தையல் போடுவோம். அதுக்காக ஒரு 3 இன்ச்சும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்க, அதாவது அந்த சுருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெகின்ஸ் மாதிரி அப்படியே கரெக்டாக நம்ம வந்து ஃபிட்டாக போட மாட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் பெருசாக நமக்கு ஃப்ரீயாக வேணும். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 இன்ச் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்டி பாட்டில் அந்த நாடா கோப்பம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மடிச்சு அடிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு அதை தைக்கும் போது காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். அப்போ ஒரு 5 இன்ச் வந்து அந்த சுருக்கத்துக்காக ஃப்ரீயாக இருக்கும், அந்த ஹிப்பு வந்து ஃப்ரீயாக போடணுங்கிறக்காக ஒரு 5 இன்ச் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தம் நமக்கு வந்து பார்த்தோன்னா 50 இன்ச்சஸ் நம்மக்கிட்ட வருது. அதில் பாதி வந்து பார்த்தோன்னா 25 இன்ச்சு. அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா துணியை வந்து நான் அப்படியே 4ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 50 இன்ச்சை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வருதுன்னு கேட்டிங்கன்னா 12.5 அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வருது. அப்போ நமக்கு மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்தில் இந்த 12.5 வந்து நமக்கு மெஷர்மெண்ட் அளவு வருதான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்தோன்னா பத்தாத மாதிரி இருக்குது. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. 11 இன்ச் வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டாக வருது. எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12.5 1.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு ஜாயிண்ட் போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி ஹைட்டு, இப்போ நம்ம கட் பண்ணதில் துணி வந்து 4 துணி இருக்குது, அதை வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ ஹைட் வந்து பார்த்தோன்னா நான் ஒரு 10 இன்ச்சஸ் அந்த பட்டி பாட்டு மட்டும் நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு மொத்த ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40. ஓகேங்களா. ஸோ அப்போ 10 இன்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா அந்த பட்டியோட ஹைட்டு, மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடா கோக்குற இடம் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 12 இன்ச்சு ஹைட் எடுத்திருக்கேன். அகலம் வந்து பார்த்தோன்னா ஒரு 12.5 இன்ச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வருது. இதை வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும்னா, அந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜாயின் போடணும். ஜாயின் போட்டுட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்படிதான் இந்த கார்னர் வந்து 2 பக்கம் கார்னர் வந்து நம்ம ஜாயிண்ட் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்மளோட அளவு வந்து 12.5 இப்போட வித்து, ஹைட் வந்து பார்த்தோன்னா 12 இன்ச்சு. இதை வந்து பார்த்தோன்னா நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு 1 இன்ச் வித்தில் நமக்கு வந்து நீளமாக நாடா கோக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கட்டிங் பண்ணும்போது எல்லா பார்ட்டும் நம்ம வந்து தனித்தனி பீஸாக ப்ளவுஸ் கட் பண்ணாலும் சரி, என்ன கட் பண்ணாலும் சரி, நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். தைக்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு தடவை நான் எந்திரிச்சு கட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. அப்போ நான் வந்து பார்த்தோன்னா நாடாவுக்கு வந்து பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.